அடுத்ததாக டைப் 3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டைப் 3ல் இந்த செகண்ட் சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதிக்கணும். 2x² + 9x + 10 எடுத்து எழுதிட்டேன்னா இது எந்த மாடலில் இருக்கும்? அந்த மாடல் என்னென்னா டைப் 3ல் ஃபஸ்ட்டு சம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² + p + q × x + p × q அந்த மாடலில் இருந்துச்சு. அதனால் அந்த மாடல் நம்ம என்ன பண்ணிட்டோம், p + qக்கும் p × qக்கும் காரணிகள் கண்டுபிடிச்சி அது மூலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கோவைக்கு காரணி எடுத்து எழுதணும். இப்போ இந்த சம்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ax² + bx + c இந்த மாடலில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டைப் 3ல் செகண்ட் சம்மில் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க, அதே தான் p × qவோட காரணி, அதே மாதிரி p + qவோட காரணி. இதில் p × q அப்படின்னு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம காரணிகள் தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே எழுதணும். இங்கே வந்து டைரெக்டாகவே எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p × q அப்படிங்கும்போது 4 × 5, அதே மாதிரி p + q அப்படிங்கிறது 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 5 20, அதாவது இந்த 2 டேர்மையும் சம்மில் இருக்க இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அந்த டேர்மோட மல்டிப்ளிகேஷன் கிடைக்கணும். அதாவது 2 10s என்னது 20 கிடைக்குதா. அதே மாதிரி 4 5 20. இப்போ நான் வந்து PQ கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது PQ அப்படிங்கிறது என்னென்னா இந்த சியை குறிக்கும், சரியா. அதுமாதிரி p + qங்கிறது B. அதாவது என்னென்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த 9 இருக்குது பாருங்கள், இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து p + qவில் 9ன்னு கிடைக்கணும். அப்போ அந்த மாதிரி உள்ள காரணிகளாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 4 5 20ங்கும்போது 4 × 5ங்கும்போது 4 × 5ங்கும்போது 20 கிடைச்சிருது. 4 + 5ங்கும்போது என்ன கிடைக்குது, 9ன்னு கிடைக்குதா. அப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 20 கிடைச்சிருது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 9 கிடைச்சிருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, b அப்படிங்கிறத வந்து இதில் 9 இருக்குது. ஏன்னா b ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குது, 9 தானே இருக்குது. அதை எடுத்து எழுதிடணும். இதில் இந்த a × c, இப்போ நான் சொன்னேன்னே a × c, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, சிங்கிற இடத்துல 10 இருக்குது. அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 20ன்னு கிடைக்கும். இதை தான் நான் இங்கே வந்து சொன்னேன். p × q அப்படிங்கும்போது இந்த கடைசி காரணியாக வரும்ல, அதுதான் வந்து p × q. அது வந்து 4 5 20ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி b அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட இடத்துல வர்றது. இது வந்து p + qவாக இருக்கும் எப்போவுமே. அது வந்து 9ஆக வேணும். அப்போ நான் அந்த 4 5யும் என்ன பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணி 9ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். 2x² + 9x + 10 = ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாருங்கள், ஏக்கு பதிலாக 2x² + பிக்கு பதிலாக என்ன பண்ணால் என்னென்னா 9. இந்த 9 அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், 4x + 5xன்னு எழுதலாமா. அதாவது 4x + 5x ப்ளஸ் சிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த இடத்துல என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த பாருங்கள், இதில் இந்த 9xக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இங்கே இருக்கிற கூடுதலாக அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். கூடுதல் என்னது, 4 + 5. அப்போ 4x, இங்கே x இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், 4x + 5xன்னு எடுத்து எழுதிடணும். புரியுதா. இப்போ வந்து அப்படியே இந்த சம்மை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த 9xக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த காரணிகள் நான் கண்டுபிடிச்ச காரணிகளை என்ன பண்ணிட்டேன், இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 2x² + 4x + 5x. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 9xை நான் எப்படி எழுதுகிறேன், 4x + 5x அப்படின்னு எழுதுகிறேன். அதுதான் இங்கே 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9 தானே, அதனால் நான் அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டேன். +10. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், 2xஐ வெளியில் எடுத்துக்கிட்டேன்.
2 இன்ட்டு எக்ஸு. அப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ் போயிடும், மீதி என்ன இருக்குது, மீதி ஒரு எக்ஸ் இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி 2x இதில் போயிடுச்சு. இங்கே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2xன்னு அர்த்தம். 2 2s are 4 தானே, அதனால் 4x வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2xஐ மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டேன். 2xஐ மட்டும் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். மீதி என்ன இருக்குது, அப்படியே 2 எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துடணும். எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 5 2s are 10 தானே, இங்கே என்னது 5 2s are 10. அதனால் இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், காமனாக 5ஐ வெளியில் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற 2ஐ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ காமனாக இருக்க டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து காமனாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெண்டு இதுலேயும் வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டேன். இன்ட்டு 2x ப்ளஸ் 5, மீதி என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடணும். 2x ப்ளஸ் 5 எடுத்து எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 2x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 10ஓட காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 5.